தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலி செல்லும் பிரதான சாலையில் அந்தோணியார்புரம் என்ற இடத்தில் வெள்ளப்பெருக்கு காரணமாக பிரதான சாலையில் உடைப்பு ஏற்பட்டதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனை போர்க்கால அடிப்படையில் சீரமைக்கும் பணி நடந்து வரும் நிலையில் நமது செய்தியாளர் குருசாமி வழங்கிய கள தகவல்களை பார்க்கலாம். தூத்துக்குடியில் இருந்து திருநெல்வேலி செல்லும் பிரதான சாலையான இந்த சாலையில் அந்தோணியாரபுரம் என்ற இடத்தில் இந்த பாலமானது சேதமடைந்திருக்கிறது. நேற்று முன்தினம் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் இந்த பாலம் சேதமடைந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த பாலத்தை சீரமைக்கக்கூடிய பணிகளில் தற்போது அதிகாரிகள் பணிகளை துவக்கி இருக்கிறார்கள். இந்த சாலை முக்கியமான பிரதான சாலையாக இருக்கிறது. தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலி செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் இந்த வழியாகத்தான் கடந்து செல்ல வேண்டும் என்ற நிலையில் இந்த சாலையில் ஒரு மிகப்பெரிய அளவிலான உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த சாலை துண்டிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக பொதுமக்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இந்த சாலையை கடந்து செல்ல முடியாமல் மாற்றுப்பாதைகளில் மிக நீண்ட தூரம் சுற்றி செல்லக்கூடிய ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தற்பொழுது இந்த பாதையை சீரமைப்பதற்கான பணிகள், தற்காலிகமாக சீரமைப்பதற்கான பணிகளை தற்போது அதிகாரிகள் துவங்கியிருக்கிறார்கள். இதற்கான ஜேசிபி உள்ளிட்ட வாகனங்கள் கொண்டு வரப்பட்டு இந்த தற்காலிகமாக பாதையை சீரமைக்கக்கூடிய பணிகள் துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் சிலர் இருக்கார்கள், அவரிடம் கேட்கலாம். நான் சொல்லுங்க, இந்த சாலை எவ்வளவு முக்கியமான சாலை சார்? இது தூத்துக்குடி திருநெல்வேலி முக்கியமான பிரதான சாலை. அப்போ ஹார்பருக்குரிய முக்கியமான சாலை இதுதான். ஆனால் இது 2015 இதே மாதிரி ஒரு டேமேஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் அப்போ ஃபுல்லாக கிளியர் பண்ணி நல்லா போட்டு விட்டாங்க. திரும்பவும் அதே மாதிரி ஆயிடுச்சு. அதுக்குண்டான துரித வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்குள்ள முடிச்சு கொடுத்தாங்கன்னா எல்லாருக்கும் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கும். ஏன்னா தூத்துக்குடி மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வெளியில் வர முடியல, கடைகள் இல்லை, எல்லா சிரமமும் இருக்குது, எல்லாருக்கும் சங்கடமாக இருக்குது. இது நல்லபடியாக முடிச்சு இன்னைக்கே கொடுத்தாங்கன்னா எல்லாருக்கும் மிகப்பெரிய உதவியா இருக்கும்னு எதிர்பார்க்கும். மாற்று சாலைகள் இருக்கா? இது சாலைகள் கிடையாது. ஏன்னா இதுதான் மெயினான, அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்பர் போறதா இருக்கட்டும், திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி எல்லாத்துக்கும் இதான். ராமேஸ்வரத்துக்கு இந்த பக்கம் போறதுக்கு, ராமேஸ்வரத்துக்கு திருநெல்வேலியிலிருந்து வர வண்டியில இப்படிதான் வரணும். அது போக பாத்தீங்கன்னா கேரளா போறதுக்கு எல்லாமே இதுதான் முக்கியமான ஒரு பிரதான சாலை. ஆனா அதுவே பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா போட்டுமே அடிச்சு போயிருக்கு. அதுக்கு என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை துரிதமாக எடுத்து தற்காலிகத்தை இப்போ போட்டு முடிக்கணும். அதுக்கப்புறம் நிரந்தரமாகவும் அவங்க உடனே பண்ணாங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும் எல்லாருக்கும்.